வெறும் 11 நாள்ல 3 ஆபரேஷன்ஸ்ல பங்கெடுத்துக்கிட்டு 10 பயங்கரவாதிகளை வேட்டையாடின இந்தியன் ஆர்மியோட எலிட் யூனிட்டான நயன் பேரா எஸ்எஃப் சேர்ந்த ஒரு வீராதி வீரனுடைய கதையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியன் ஆர்மியால் தேடப்படுற 3 பயங்கரவாதிகள் ஆகஸ்ட் 21க்கும் 22க்கும் இடைப்பட்ட அன்னைக்கு ராத்திரி காஷ்மீரோட ஹண்ட்வாரால உள்ள குர்முர் அப்படிங்கிற சின்ன கிராமத்துக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற ரகசிய தகவல் இந்தியன் ஆர்மிக்கு கிடைக்குது. உடனடியாக அந்த பயங்கரவாதிகளை வேட்டையாட கேப்டன் தீபேஷ் மெஹரா தலைமையில் ஒரு டீம் ஆகஸ்ட் 21, 2015 அன்னைக்கு மத்தியானமே குர்முர் கிராமத்துக்கு பக்கத்தில் போய் பதுங்கி இருந்தாங்க. மிட் நைட் 1 மணி இருக்கும். 3 பேர் குர்முர் கிராமத்தை நோக்கி வரதை பார்க்குறாங்க. அங்கே பதுங்கி இருந்த நம்ம வீரர்கள் வரது பயங்கரவாதிகள் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியன் ஆர்மியால் அவங்கள தாக்க முடியும். பொதுமக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியன் ஆர்மி இந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுறாங்க. குர்முர் கிராமத்தை நோக்கி வந்த அந்த 3 பேரும் பயங்கரவாதிகள் தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண நம்ம வீரர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடையாளம் உறுதியாகிறதுக்குள்ள அந்த பயங்கரவாதிகள் நம்ம வீரர்களை பார்த்துடுறாங்க. உடனடியாக நம்ம வீரர்களை நோக்கி அவங்களுடைய பவர்ஃபுல்லான PK மிஷின்கனை வச்சு கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிக்கிறாங்க அந்த 3 பயங்கரவாதிகளும். பொதுவாக பயங்கரவாதிகள் கிட்ட அசால்ட் ரைஃபிள்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த பயங்கரவாதிகள் கிட்ட அன்னைக்கு அதிக ரேஞ்ச் உள்ள பவர்ஃபுல்லான மிஷின்கன் இருந்துச்சு. அதை நம்ம வீரர்கள் எதிர்பார்க்கல. பயங்கரவாதிகளுடைய இந்த தாக்குதலில் ஆப்ரேஷன் குர்முரை கமாண்ட் பண்ணின கேப்டன் தீபேஷ் மெஹரா படுகாயம் அடைகிறாரு. அதே நேரம் மற்ற வீரர்கள் எல்லாம் சேஃபாக பொசிஷன் எடுத்துக்கிட்டு பயங்கரவாதிகளை தொடர்ந்து என்கேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 22, 2015 குர்முரில் ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கிற அதே நைட் இந்தியன் ஆர்மிக்கு சொந்தமான ஒரு ஜீப் காஷ்மீரோட அடர்ந்த காட்டுப்பகுதியில் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த ஜீப்பில் மேஜர் அனுராக் குமார் தலைமையில் நயன் பேரா எஸ்எஃப் சேர்ந்த 3 வீரர்கள் வேற ஒரு ஆப்ரேஷனுக்காக போய்கிட்டு இருந்தாங்க. மேஜர் அனுராக் குமாரோடைய டீமில் இருந்த 3 வீரர்களில் ஒருத்தர் தான் இந்த வீடியோவுடைய ஹீரோவான லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமி. வேற ஒரு மிஷனுக்காக போயிட்டு இருந்த இந்த டீமுடைய ரேடியோ ஆனில் இருந்துச்சு. அந்த ரேடியோவில் தொடர்ந்து பல மெசேஜஸ் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது மெஹரா சாருக்கு அடிபட்டுருச்சு. பயங்கரவாதிகள் PK மிஷின்கனை வச்சு எங்களை தாக்குறாங்க அப்படிங்கிற மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த மெசேஜை மோகன் கேட்குறாரு. அந்த மெசேஜை கேட்டதும் குர்முருக்கு போய் காயமடைஞ்ச கேப்டன் மெஹராவை மீட்க முடிவு பண்ணுறாரு லான்ஸ் நாயக் மோகன். உடனடியாக அவருடைய கமாண்டரான மேஜர் அனுராக் கிட்ட நாம போகிற ஆப்ரேஷனை எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம், இப்போ நம்ம செய்ய வேண்டியது காயமடைஞ்ச கேப்டன் மெஹராவை காப்பாற்றுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. மேஜர் அனுராக் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஆனால் மோகன் மேஜரை சக்ஸஸ்ஃபுல்லாக கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. உடனடியாக வண்டியை குர்முர் கிராமத்தை நோக்கி திருப்புறாங்க மோகனும் அவருடைய டீமும். குர்முரில் என்கவுண்டர் நடக்கிற சைட் கிட்ட போனதும் லான்ஸ் நாயக் மோகனும் அவருடைய டீமும் அந்த ஜீப்பை நோக்கி பயங்கரவாதிகள் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக மோகனும் அவருடைய டீமும் வண்டியிலேருந்து வேகமாக வெளியில் வந்து சேஃபான இடத்துல பொசிஷன் எடுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் உதவிக்காக காத்துக்கிட்டு இருந்த கேப்டன் மெஹராவுடைய டீம் லான்ஸ் நாயக் மோகனுடைய டீம் கூட வந்து இணைஞ்சிக்கிறாங்க. டாக்டிக்கலான பொசிஷன் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம வீரர்கள் பயங்கரவாதிகளை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரவாதிகளுக்கும் நம்ம வீரர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய கன் ஃபைட் ஏற்படுது. அந்த கன் ஃபைட்டுக்கு நடுவில் காயமடைஞ்ச கேப்டனை மோகன் தேடுறாரு. கேப்டன் மெஹரா ஒரு மரத்தில் சாஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. கேப்டன் மெஹராவை மீட்க முயற்சி பண்ணுற வீரர்களை நோக்கி ஒரு பயங்கரவாதி விடாமல் ஃபயர் பண்ணி கேப்டன் மெஹராவை மீட்க முடியாதபடி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இதை பார்க்குற லான்ஸ் நாயக் மோகன் அந்த பயங்கரவாதியை டைரெக்டாக என்கேஜ் பண்ணுறாரு. அக்யூரேட் அண்ட் கண்ட்ரோல்டு ஃபயரிங் மூலமாக அந்த பயங்கரவாதியை நியூட்ரலைஸ் பண்ணுறாரு. அதே நேரம் மீதம் இருந்த 2 பயங்கரவாதிகள் கூட நம்மளுடைய வீரர்கள் கன் ஃபைட்டில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த கிராஸ் ஃபயருக்கு நடுவில் தன்னுடைய உயிரை பணையம் வச்சு கேப்டன் மெஹராவை நோக்கி போகிற மோகன் சக்ஸஸ்ஃபுல்லாக அவரை மீட்டு சேஃபான இடத்துக்கு கொண்டு வராரு. காயமடைஞ்ச கேப்டனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் கன் ஃபைட்டில் மறுபடியும் இணைஞ்சுக்கிறாரு மோகன். கன் ஃபைட் விடிய நடக்குது. மோகனுடைய டீமும் கேப்டன் மெஹராவோட டீமும் சேர்ந்து செயல்பட்டாங்க. விடியறதுக்குள்ள மீதம் இருந்த 2 பயங்கரவாதிகளும் நியூட்ரலைஸ் செய்யப்படுறாங்க. ஆப்ரேஷன் குர்முர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவுக்கு வருது. தன்னோட உயிரை பணையம் வச்சு சக வீரர்களை மீட்ட லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமி இந்தியாவுடைய மிக சிறந்த வீரர்களில் ஒருத்தர். நாட்டுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். இவருடைய அப்பாவும் ஒரு இராணுவ வீரர் தான். அவருடைய அப்பாவை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் இந்தியன் ஆர்மியில் சேர்ந்தார் மோகன். 2002 இந்தியன் ஆர்மியோட எலிட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டான நயன் பேரா எஸ்எஃப்ல டைரக்டாக இண்டக்ட் ஆன மோகன் பல கவுண்டர் டெரர் ஆப்ரேஷன்ஸில் பங்கெடுத்துக்கிட்டு அதையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிருக்காரு. இந்த ஆப்ரேஷனில் ரிஸ்க் அதிகம், யார் போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டால் அந்த கேள்வி முடிகிறதுக்கு முன்னாடியே நான் போகிறேன் அப்படின்னு வாலண்டியர் பண்ணுற ஒரு மாவீரன் தான் லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமி. சக வீரர்கள் ஆபத்தில் இருக்கிறத பார்த்தாருன்னா அவங்களுக்கு உதவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் மோகன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆப்ரேஷன் குர்முர். எதுக்கும் பயப்படாத மோகன்நாத் கோஸ்வாமியை பல வீரர்கள் அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக பார்த்தாங்க. காஷ்மீரில் இருக்கிற இந்தியன் ஆர்மிக்கு ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே பிஸியான மாதம். ஏன்னா ஆகஸ்ட் மாதம் கோடை காலத்துடைய முடிவை குறிக்குது. அடுத்தடுத்த மாதங்களில் பனிப்பொழிவு ஸ்டார்ட் ஆகிடும். பனிப்பொழிய ஆரம்பித்தா பயங்கரவாதிகளால் ஈஸியாக நம்ம நாட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அதனால ஆகஸ்ட் மாதம் அதிக எண்ணிக்கையில் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ முயற்சி பண்ணுவாங்க பயங்கரவாதிகள்.
2015 ஆகஸ்ட்டும் எல்லா ஆகஸ்ட் மாதிரியே இந்தியன் ஆர்மியை ரொம்ப பிஸியாக தான் வச்சுருந்துச்சு. ஆப்ரேஷன் குர்முர் முடிஞ்சு வெறும் 3 நாள் தான் இருந்துச்சு. ஆகஸ்ட் 25, 2015 அன்னைக்கு 5 பயங்கரவாதிகள் பாகிஸ்தான்லேருந்து எல்ஓசியை கிராஸ் பண்ணி ஊரி செக்டர் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த ஏரியாவை பாதுகாத்துட்டு இருந்த 35 ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் அந்த 5 பயங்கரவாதிகளையும் பார்த்துடுறாங்க. உடனடியாக அங்கே ஒரு மோதல் ஏற்படுது. அந்த மோதலில் ஒரு பயங்கரவாதி அங்கேயே நியூட்ரலைஸ் செய்யப்படுறான். ஆனால் மீதம் இருந்த பயங்கரவாதிகள் காட்டுக்குள்ளே ஓடி போய் பதுங்கிடுறாங்க. உடனடியாக ட்ரோன் மூலமாக பயங்கரவாதிகளை தேட ஆரம்பித்தாங்க இந்தியன் ஆர்மி. பொதுவாக பயங்கரவாதிகள் பகலில் அவ்வளோவா மூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நைட்டில் இருட்டுடைய கவரில் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருவாங்க. அன்னைக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி படி தான் பயங்கரவாதிகள் செயல்பட்டாங்க. பகல் ஃபுல்லும் பதுங்கி இருந்துட்டு இருட்டினதும் ஒரு மலையை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. இந்தியன் ஆர்மி தேடுதல் வேட்டைக்கு பயன்படுத்துகிற ட்ரோனில் தெர்மல் இமேஜர் இருக்குது. அந்த ட்ரோனை பயன்படுத்தி இருட்டிலையும் பார்க்க முடியும். அந்த ட்ரோன் உதவியோட இருட்டில் பயங்கரவாதிகள் செஞ்ச ஒவ்வொரு மூமெண்ட்டும் கண்காணிக்கப்படுது. அந்த 4 பயங்கரவாதிகளும் பாறைகளும் குகைகளும் நிறைஞ்ச ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே இருந்த குகைகளில் ஒரு குகையை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ளே போய் பதுங்கிக்கிறாங்க. இந்தியன் ஆர்மிகிட்டேருந்து தப்பிச்சு சேஃபான இடத்துல இருக்கிறதா நினச்சாங்க பயங்கரவாதிகள். ஆனால் ஒரு ட்ரோன் அவங்களுடைய லொக்கேஷனை துல்லியமாக படம் பிடிச்சு இந்தியன் ஆர்மி பேஸுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த 4 பயங்கரவாதிகளும் பதுங்கி இருக்கிற மலைப்பகுதி ரொம்பவே ஆபத்தானது. அதனால அந்த பயங்கரவாதிகளை வேட்டையாட மவுண்டன் வார்ஃபேர் எக்ஸ்பர்ட்ஸான 9 பேர் ISF களமிறக்க முடிவெடுக்கப்படுது. 26 ஆகஸ்ட் 2015 காலையில் 7 மணிக்கு 9 பேர் ISF உடைய பேஸான உத்தம்பூர்லேருந்து ஒரு துருவ் ஹெலிகாப்டர் கிளம்புது. அந்த ஹெலிகாப்டரில் 12 9 பேர் ISF கமாண்டோஸ் இருந்தாங்க. அந்த 12 கமாண்டோஸை தலைமை தாங்கினது மேஜர் அனுராக் குமார். இந்த டீமில் லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமியும் இருந்தார். குகைக்குள்ளே பதுங்கி இருக்கிற 4 பயங்கரவாதிகளை வேட்டையாடுற இந்த மிஷனுக்கு ஆப்ரேஷன் லிட்டர் பன்சல் அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. ஹெலிகாப்டருடைய சவுண்டு கேட்டு பயங்கரவாதிகள் அலர்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிற இடத்துக்கு சில கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு ட்ராப் லொகேஷனில் இந்த 12 கமாண்டோஸும் இறக்கி விடப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 4000 அடி உயரத்தில் 40 கிலோ எடையை சுமந்துக்கிட்டு அவங்களுடைய டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பித்தாங்க 9 பேர் ISF வீரர்கள். லான்ஸ் நாயக் மோகன் தான் முதல் ஆளாக போகிறாரு. அவருடைய ஸ்குவாட் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, அவர் பங்கெடுத்துக்கிட்ட எல்லா ஆப்ரேஷன்ஸ்லையும் முதல் ஆளாக போகிறது தான் லான்ஸ் நாயக் கோஸ்வாமியுடைய பழக்கம். எந்த ஆபத்தாக இருந்தாலும் அது என்னை தாண்டி தான் என்னுடைய டீமை நோக்கி போகணும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தார் மோகன். அதனால தான் அவர் கலந்துக்கிட்ட எல்லா மிஷன்ஸ்லையும் முதல் ஆளாக போகிறத வழக்கமாக வச்சுருந்தார். நேரம் கிட்டத்தட்ட 12 இருக்கும். டார்கெட் லொக்கேஷனுக்கு பக்கத்தில் போயிடுறாங்க நம்ம வீரர்கள். அப்போது லான்ஸ் நாயக் மோகன் காலடி தடங்களை பார்க்குறாரு. அந்த காலடி தடங்களை வச்சு பயங்கரவாதிகளுடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறாரு. அவர் கண்டுபிடிச்ச குகையை சுட்டி காட்டி இங்கே தான் சார் பதுங்கியிருக்காங்கன்னு மேஜர் குமார் கிட்ட சொல்கிறாரு மோகன். அடுத்த சில நிமிஷங்களில் ட்ரோன் பைலட் மோகன் சொன்ன குகையில் தான் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாரு. பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கிற இடம் கன்ஃபார்ம் ஆனதும் மேஜர் குமார் அவருடைய டீமை 6 வீரர்களை கொண்ட 2 ஸ்குவாட்ஸாக பிரிக்கிறாரு. முதல் ஸ்குவாட்ஸ் பயங்கரவாதிகள் போன அதே பாதையில் அந்த குகையை நோக்கி போவாங்க. 2வது ஸ்குவாட் மலைமுகடு வழியாக அந்த குகையை நோக்கி போவாங்க. ஒரே நேரத்தில் 2 டைரக்ஷன்லேருந்து அட்டாக் பண்ணும்போது பயங்கரவாதிகளுடைய கவனம் சிதறும். அதை பயன்படுத்தி அவங்களுடைய கதையை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் டீமை 2 ஸ்குவாடாக பிரித்தார் மேஜர் குமார். லான்ஸ் நாயக் மோகன், மேஜர் குமார் உள்ளிட்ட 6 வீரர்கள் பயங்கரவாதிகள் போன பாதையில் போக ஆரம்பித்தாங்க. இன்னொரு ஸ்குவாட் மலைமுகடு வழியாக குகையை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகியிருக்கும். அப்போ மலைமுகடு வழியாக போன வீரர்கள் குகையில் மூமெண்ட்டை பார்க்குறாங்க. உடனடியாக அந்த ஸ்குவாடுடைய லீடர் மேஜர் குமாரை தொடர்பு கொண்டு பயங்கரவாதிகள் இருக்கிறத நாங்கள் பார்த்துட்டோம், கிரனேடை வீசி தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மேஜர் குமார், கிரனேடை வீசாதீங்க, மோகன் குகைக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே குகையோட என்ட்ரன்ஸில் துப்பாக்கி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் மோகன் பயங்கரவாதிகளை எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு மேஜர் குமார். அடுத்த சில நிமிஷங்களில் கன் சவுண்ட் நின்றுடுது. கன் ஃபைட் ஸ்டாப் ஆனதும் மேஜரை நோக்கி ஓடி வந்த மோகன், சார் நான் அவங்கள பார்த்துட்டேன், 4 பேர் இருக்காங்க, இப்போ நடந்த கன் ஃபைட்டில் ஒருத்தனை காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் குகையை சுற்றி வளைக்க ஆர்டர் போடுறாரு மேஜர் குமார். உடனடியாக அந்த குகை சுற்றி வளைக்கப்படுது. குகைக்குள்ளே உடனே போகிறதுல நிறைய ரிஸ்க் இருக்குது. அதனால் குகைக்குள்ளே உடனடியாக போக வேண்டாம்னு முடிவெடுக்கிறாரு மேஜர் குமார். குகையோட என்ட்ரன்ஸ்லேருந்து வெறும் 15 மீட்டர் தூரத்தில் இருந்த ஒரு பாறைக்கு பின்னாடி பொசிஷன் எடுத்துக்கிட்டு பயங்கரவாதிகளுக்காக காத்துக்கிட்டு இருந்தார் மோகன். பல மணி நேரம் நம்ம வீரர்கள் குகைக்கு வெளியில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நைட்டும் ஆகிடுது. ஆனால் பயங்கரவாதிகள் வெளியில் வர மாதிரி தெரியல. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேண்டாம்னு முடிவெடுத்த மேஜர் குமார் 2 RPG ரவுண்ட்ஸை குகையோட என்ட்ரன்ஸை நோக்கி ஃபயர் பண்ண ஆர்டர் கொடுக்குறாரு. உடனடியாக 2 RPG ரவுண்ட்ஸ் குகையோட என்ட்ரன்ஸை நோக்கி ஃபயர் செய்யப்படுது. அந்த RPG ரவுண்ட்ஸ் வெடித்த அடுத்த செகண்ட் 2 பயங்கரவாதிகள் அவங்களுடைய ரைஃபிள்ஸை ரேண்டமாக ஃபயர் பண்ணிக்கிட்டே அந்த குகையை விட்டு வெளியில் ஓடி வராங்க. குகையோட என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் இருந்த லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமி கண்மூடித்தனமாலாம் ஃபயர் பண்ணல. வெறும் 2 புல்லட்ஸை ஃபயர் பண்ணுறாரு. அந்த 2 பயங்கரவாதிகளுடைய கதையையும் முடிக்கிறாரு. இந்த கன் ஃபைட்டுக்கு அப்புறம் அந்த இடம் மறுபடியும் அமைதியாகிடுது.
மீதம் இருந்த 2 பயங்கரவாதிகள் குகையை விட்டு வெளியில் வரவே இல்லை. அடுத்த நாள், அதாவது 27 ஆகஸ்ட் 2015, நேரம் மதியத்தை கடந்துருச்சு. ஆனாலும் மீதம் இருந்த 2 பயங்கரவாதிகள் குகையை விட்டு வெளியில் வரவே இல்லை. இந்த நிலைமையில் நம்ம வீரர்கள் இந்த ஆப்ரேஷனுக்காக கொண்டு வந்திருந்த சாப்பாடு, தண்ணி, ரேஷன்ஸ் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. அதனால இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாமல் குகைக்குள்ளே போய் பயங்கரவாதிகளை தாக்க முடிவெடுக்கிறாரு மேஜர் குமார். லான்ஸ் நாயக் மோகன், மேஜர் குமார் உள்ளிட்ட 4 வீரர்கள் மட்டும் குகையை நோக்கி போகிறாங்க. வழக்கம் போல் மோகன் தான் முதல்ல போகிறாரு. அப்போது ஒரு பாறைக்கு பின்னாடி ஒரு கால் தெரியுது. உடனடியாக அந்த காலை சுடுறாரு மோகன். அந்த காலில் குண்டு பாஞ்சதும் ஏதோ கோஷம் போட்டபடி நொண்டிக்கிட்டே அவன் பதுங்கியிருந்த இடத்துல இருந்து ஒரு பயங்கரவாதி நம்ம வீரர்களை நோக்கி ஃபயர் பண்ணிக்கிட்டே வரான். நம்மளுடைய 4 கமாண்டோஸும் ஒரே நேரத்தில் ஃபயர் பண்ணி அவனுடைய கதையை முடிக்கிறாங்க. இப்போ குகைக்குள்ள மீதம் இருக்கிறது ஒரே ஒரு பயங்கரவாதி தான். அவனை உயிரோட பிடிக்க முடிவு பண்ணுற லான்ஸ் நாயக் மோகன் குகைக்கு வெளியில் இருந்தபடியே சத்தமாக அவன் கூட பேசுகிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவனை கன்வின்ஸ் பண்ணி சரண்டராக வைக்கிறாரு. கைது செய்யப்பட்ட பயங்கரவாதி LET பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த கமாண்டோவுக்கு இணையாக ட்ரெயின் செய்யப்பட்ட ஒரு பாகிஸ்தான் நேஷனல். கைது செய்யப்பட்ட பயங்கரவாதியை 27 ஆகஸ்ட் 2015 அன்னைக்கு ஈவினிங் ஹெலிகாப்டர் மூலமாக பேஸுக்கு கொண்டு வராங்க நம்ம வீரர்கள். இது மூலமாக ஆப்ரேஷன் லெட்டர் பன்சல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவுக்கு வருது. நம்மளுடைய இராணுவத்துக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் அமைஞ்ச லெட்டர் பன்சல் ஆப்ரேஷன் முடிஞ்சு வெறும் 3 நாள் ஆகியிருந்த நிலமையில் ஒரு புது இன்டெல் கிடைக்குது. காஷ்மீருடைய குப்வாராவில் உள்ள சுத்சலியார் காட்டுப்பகுதிக்கு 4 பயங்கரவாதிகள் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த இன்டெல். பயங்கரவாதிகள் சுத்சலியார் காட்டுப்பகுதிக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு இன்டெல் கிடைச்சிது. ஆனால் எக்ஸாக்ட் டேட் கிடைக்கல. இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற ரஃப் எஸ்டிமேட் மட்டும்தான் கிடைச்சிது. அதனால சுத்சலியாருக்கு வர பயங்கரவாதிகளை வேட்டையாட 96 மணி நேரம் நடக்கக்கூடிய ஒரு லாங் ஹவுல் ஆப்ரேஷனுக்கு பிளான் பண்ணுறாங்க இந்தியன் ஆர்மி. 6 ஸ்குவாட்ஸ் இந்த ஆப்ரேஷனுக்காக டிப்ளாய் செய்யப்பட்டாங்க. ஒரு ஸ்குவாடில் 6 வீரர்கள், ஆக மொத்தம் இந்த ஆப்ரேஷனில் 36 வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த 36 வீரர்களில் லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமியும் ஒருத்தர். ஆகஸ்ட் 31, 2015 அன்னைக்கு நைட்டு சுத்சலியார் காட்டுப்பகுதிக்கு போகிறாங்க நம்ம வீரர்கள். பயங்கரவாதிகள் வரப்போகிறதா சந்தேகிக்கப்படுற இடத்துல ஒரு சின்ன ஓடை இருந்துச்சு. அந்த ஓடையோட ஒரு சைடில் 3 ஸ்குவாடும் இன்னொரு சைடில் 3 ஸ்குவாடும் டிப்ளாய் செய்யப்பட்டுச்சு. 2 கமாண்டோஸை கொண்ட பட்டி பேஸாக ஓடையோடைய 2 கரைகள்லையும் பதுங்கியிருந்தாங்க நம்ம வீரர்கள். இந்த ஆப்ரேஷனில் லான்ஸ் நாயக் மோகனுடைய பட்டி ஹவல்தார் மகேந்திர சிங். சுத்சலியார் காஷ்மீரில் உள்ள அடர்ந்த காடுகளில் ஒன்று. புதர்களும் செடிகளும் மரங்களும் நிறைஞ்ச சுத்சலியார் காட்டில் பகல் நேரத்திலேயே விசிபிலிட்டி 3 மீட்டருக்கும் குறைவாக தான் இருக்கும். நைட்டில் விசிபிலிட்டி இன்னமும் குறைஞ்சிரும். செப்டம்பர் 1, 2015 பகல் ஃபுல்லும் எந்த மூமெண்ட்டும் இல்லை. இந்த நிலைமையில் நைட்டு 8:30 மணிக்கு 4 பேர் அவங்கள நோக்கி வரதை பார்க்குறாரு லான்ஸ் நாயக் மோகன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பயங்கரவாதிகளை பார்த்ததும் இந்தியன் ஆர்மியால் உடனே சுட முடியாது. அவங்கள நோக்கி வர்றது பொதுமக்களா இல்லை பயங்கரவாதிகளா அப்படிங்கிறத முதல்ல உறுதிப்படுத்தணும். வரது பயங்கரவாதிகள்னு உறுதியானதுக்கு அப்புறம் தான் நம்ம வீரர்களால் தாக்க முடியும். இது மாதிரி அடையாளத்தை உறுதிப்படுத்தும் போது நம்ம வீரர்கள் பதுங்கி இருக்கிற இடம் பயங்கரவாதிகளுக்கு தெரிய அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டுபிடிக்கப்படுறதுக்கான ரிஸ்க் இருந்தாலும் பொதுமக்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த புரோட்டோக்காலை நம்ம வீரர்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்கள நோக்கி வர அந்த 4 பேரை பார்த்ததும் அவங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு மோகன். மோகனுடைய வாய்ஸை கேட்டதும் அந்த 4 பேரும் அவங்களுடைய ரைஃபிள் எடுத்து கண்மூடித்தனமாக வாய்ஸ் வந்த டைரக்ஷனை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக மோகனும் திரும்ப சுடுறாரு. அதில் ஒரு பயங்கரவாதி காயமடைகிறான். கன்ஃபைட் அடுத்த சில நிமிஷங்களுக்கு தொடர்ந்து நடக்குது. சில நிமிஷங்களுக்கு அப்புறம் பயங்கரவாதிகள் சுடுறதை சடனாக நிறுத்திட்டு போய் பதுங்கிக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷனில் பங்கெடுத்துக்கிட்ட நம்ம வீரர்கள்கிட்ட நைட் விஷன் டிவைசஸ் இருந்துச்சு. ஆனால் காடு அடர்த்தியாக இருந்ததுனால பயங்கரவாதிகளை அவங்களால லொக்கேட் பண்ண முடியல. சுத்சலியார் காட்டுப்பகுதியில் அடுத்த சில மணி நேரங்களுக்கு அமைதி நிலவிச்சு. நேரம் அப்ராக்சிமேட்டாக 1 மணி இருக்கும். அப்போது ஒரு மரத்துக்கு பின்னாடி பதுங்கி இருக்கிற நம்மளுடைய 2 வீரர்களை பயங்கரவாதிகள் பார்த்துடுறாங்க. உடனடியாக அவங்களுடைய ரைஃபிள்ஸில் பொருத்தப்பட்டிருந்த அண்டர் பேரல் கிரனேட் லான்ச்சர்ஸ் மூலமாக நம்ம வீரர்களை நோக்கி கிரனேட்ஸை ஃபயர் பண்ணுறாங்க. அந்த கிரனேட்ஸ் வெடித்து செதறினதில் அந்த மரத்துக்கு பின்னாடி பதுங்கி இருந்த நம்மளுடைய 2 வீரர்களும் படுகாயமடைகிறாங்க. காயமடைஞ்ச 2 வீரர்களுக்கு பக்கத்தில் தான் மோகனும் அவருடைய பட்டி ஹவல்தார் மகேந்திர சிங்கும் இருந்தாங்க. சக வீரர்களை காப்பாற்ற தன்னுடைய உயிரை பணைய வைக்க தயங்காத லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமி காயமடைஞ்ச 2 வீரர்களையும் மீட்க போகிறாரு. அவர் கூடவே அவருடைய பட்டி ஹவல்தார் மகேந்திர சிங்கும் போகிறாரு. கண்டிப்பாக பயங்கரவாதிகளால் தாக்கப்படுவோன்னு தெரிஞ்சே தான் இவங்க 2 பேரும் காயமடைஞ்ச வீரர்களை மீட்க போனாங்க. அவங்களுடைய கணிப்பு சரியாக இருந்துச்சு. மோகனும் அவருடைய பட்டியும் காயமடைஞ்ச வீரர்களுக்கு பக்கத்தில் போனதும் கண்மூடித்தனமாக இவங்க 2 பேரையும் நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க பயங்கரவாதிகள். இந்த தாக்குதலில் ஹவல்தார் மகேந்திர சிங்குடைய அப்டோமெனில் ஒரு புல்லட் பாஞ்சு அவருடைய முதுகு வழியாக வெளியேறுது. இந்த காயத்தின் காரணமாக ஹவல்தார் மகேந்திர சிங்குடைய உடல் இடுப்புக்கு கீழே செயல் இழந்து போகுது. அவர் அசைய முடியாமல் அங்கேயே விழுந்துடுறாரு. இதை பார்க்குற மோகன் அவர் பதுங்கி இருக்கிற இடத்துல இருந்து பயங்கரவாதிகளை நோக்கி பாஞ்சு வராரு. அப்போது பயங்கரவாதிகள் சுட்டதில் லான்ஸ் நாயக் மோகன் மேலே 2 புல்லட்ஸ் பாயுது. புல்லட் பாஞ்சதில் படுகாயமடைஞ்ச மோகன் கீழே விழறதுக்கு முன்னாடி அவருடைய அக்யூரேட்டான ஃபயரிங் மூலமாக அந்த 2 பயங்கரவாதிகளையும் சுட்டு எலிமினேட் பண்ணிட்டு சரிஞ்சு விடுறாரு.
மோகன் 2 பயங்கரவாதிகளை எலிமினேட் பண்ணதுனால இந்த ஆப்ரேஷனில் இப்போ நம்ம வீரர்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்குது. லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமி, ஹவல்தார் மகேந்திர சிங் கிரனேட் வெடிச்சதில் காயமடைஞ்ச 2 வீரர்கள்னு எல்லாருமே மீட்கப்படுறாங்க. எவாக்குவேட் பண்ணுற வரைக்கும் லான்ஸ் நாயக் மோகனை தனக்கு பக்கத்திலே வச்சுக்கிறாரு மேஜர் அனுராக் குமார். தொடர்ந்து கன் ஃபைட்டில் ஈடுபட்டு இருந்த மேஜர் குமார் லான்ஸ் நாயக் மோகன் இப்போ பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்க்குறாரு. உடனடியாக மோகனுடைய பல்ஸை செக் பண்ணுறாரு. பல்ஸ் இல்லை. ஒரு மாவீரனும் அவருடைய ஃபேவரட் சோல்ஜருமான மோகன் இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிறத மேஜர் குமாரால் நம்ப முடியல. எவாக்குவேட் பண்ணுற வரைக்கும் திரும்ப மோகனுடைய பல்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருந்தார் மேஜர் அனுராக் குமார். ஆனால் லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமியுடைய நாடி மறுபடியும் துடிக்கவே இல்லை. லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமியுடைய உடல் உத்தராகண்டில் இருக்கிற அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமியுடைய அம்மா ராதாதேவி, அவருடைய மனைவி திருமதி பாவனா கோஸ்வாமி, அவருடைய மகள் பூமிகான்னு எல்லாரும் லான்ஸ் நாயக் மோகனுடைய உடலை பார்த்து கதறி அழுதது மொத்த நாட்டையும் சோகத்துக்கு உள்ளாக்கிச்சு. மோகன் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக ஒரு இடத்த வாங்கி வேலைகளை ஆரம்பித்தார். அந்த வீட்டுக்காக ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருந்த நிலமையில தான் மோகன் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணார். மோகன் இல்லாமல் அந்த வீட்டை கட்டி முடிக்க அவருடைய மனைவி பாவனா கோஸ்வாமி விரும்பலை. மோகனோட ஞாபகமாக அவர் உயிரோடு இருந்தப்போ அந்த வீடு எந்த கண்டிஷனில் இருந்துச்சோ அதே கண்டிஷனில் அந்த வீட்டை அப்படியே விட்டுட்டாங்க திருமதி பாவனா கோஸ்வாமி. லான்ஸ் நாயக் மோகனுக்கு அவருடைய மகள்னா உயிர். படுகாயம் அடைஞ்ச நிலைமையில் அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை பூமிகா. வெறும் 11 நாளில் 3 முக்கிய ஆப்ரேஷன்ஸில் பங்கெடுத்துக்கிட்டு 10 பயங்கரவாதிகளுடைய எலிமினேஷனுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பங்களித்த ஒரு பயங்கரவாதியை உயிரோட பிடிக்க காரணமாக இருந்த லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமி அவர்களுக்கு அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற உயரிய விருதான அசோக் சக்ரா வழங்கப்பட்டுச்சு. இந்திய வீரர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சவால்கள் நிறைஞ்சது அப்படிங்கிறதுக்கு லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமியுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். சில வீரர்கள் இந்த உலகத்திலிருந்து மறையலாம், ஆனால் அவங்களுடைய வீரமும் தியாகமும் என்றைக்கும் மறையாது. லான்ஸ் நாயக் மோகன்நாத் கோஸ்வாமியும் அப்படிப்பட்ட ஒரு வீரர் தான். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.